நீட் எக்ஸாம் அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதை திமுக மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. யார் அவர், ஏன் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவர் தான். இப்போ என்னென்னா நீட் டாபிக் வந்து சட்டமன்றத்தில் மறுபடியும் டிஸ்கஷனில் போகுது. அதிமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுக சொன்னாங்க பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீட் எக்ஸாம் எதிர்க்கிறது திமுக தான் எதிர்க்கணும், அதிமுக நாங்கள் எதிர்க்க மாட்டோம், இதுக்கும் எங்களுக்கும் பொறுப்பு இல்லைன்னு ஒதுங்க முடியுமா? அப்படி கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் பிடிச்ச சாபக்கேடு நீட்டு. ஏன்னா நீட் எக்ஸாம் படித்தா ஒரு தரமான மருத்துவர்களை உருவாக்க முடியும்னு சும்மா மோடி மஸ்தானத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இருக்கிற சிலபஸு பழசு, சொல்லிக் கொடுக்குற பேராசிரியர்கள் பழசு, ஆனால் நீட்டு மட்டும் புதுசு. அது மூலமாக நாங்கள் வந்து திறமையான மருத்துவர்களை உருவாக்கணும்னு யார்கிட்ட உருட்டிக்கிட்டு இருக்கீங்க? இது தேவையில்லாத வேலை. அப்போ இது எல்லாருமே தான் எதிர்க்கணும். பொதுவாக இதை எதிர்க்க வேண்டிய ஒரு மேட்ரு தான் இது. நீ எதுக்கணும் நான் எதுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு சீமான் அவர்கள். அது திமுகவுக்கு தான் ரத்து செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமை இருக்குது, அதிமுகவுக்கு இல்லைங்கிறது தப்பு. இப்போ உங்களுக்கு நீட்டில் இருக்கிற சிக்கல் என்னன்னு பார்க்கணும். இதை நடத்துறது, இந்த தேர்வை நடத்துகிறதே நம்ம இல்லை அமெரிக்காவில் இருக்க தனியார் நிறுவனம் ப்ரோமெட்ரிக்குங்கிற ஒரு தனியார் நிறுவனம் நடத்துது. நம்ம நாட்டில் ஒரு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்கிறதுக்கு அந்த அமெரிக்காவில் இருக்கிற முதலாளிக்கு என்ன வேண்டுதல், என்ன தேவை இருக்குது? மொத்தமாக அது வேணாம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீட்டில் நான் தேர்ச்சி பெற்று வந்தால் அந்த பாடத்தை நடத்துகிற பேராசிரியர் பெருமக்கள் யார்? பழைய மருத்துவர்கள். பாடத்திட்டம் என்ன? அதே பாடத்திட்டம். அப்போ நீட்டு தேர்வுனாலே மாணவர்களின் தரம் கூடிரும்னு எப்படி சொல்கிறீங்க? அதே மருத்துவ பாடம், அதே மருத்துவ பேராசிரியர். அதை தானே நீங்கள் பேசணும். அது அந்த கட்சியின் பொறுப்பு, இந்த கட்சியின் பொறுப்புன்னா உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? நெக்ஸ்ட் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களை அட்டாக் பண்ணி பேசினார் சீமான் அவர்கள். அது விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணி பேசும்போது எல்லோரும் என்ன சொன்னாங்க, நாம் தமிழர் கட்சி வந்து தாவேகாவை எதிர்க்குது அப்படின்னு பேசினா அதுக்கு வந்து இப்போ முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள். என்னென்னா, நான் வந்து தாவேகாவை எதிர்க்கிறதுக்காக கட்சி ஆரம்பித்தவன் கிடையாது. நான் கட்சி ஆரம்பித்து 15 வருஷம் உழைச்சி தனியார் தேர்தலில் நின்று 8.2% ஓட்டு சேகரித்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதுக்கப்புறம் தான் அவர் கட்சியே ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் கத்துக்குட்டி. அவரை எதிர்க்கிறதுலாம் ஏன் வேலை கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், அவர் சொல்கிற தப்பான வழிமுறைகளை மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்காதீங்கிறேன். திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்ணுங்கிற, அது எப்படி 2 கண்ணாகும்? ரெண்டுமே நேரெதிரான ஒரு கொள்கை ரீதியான ஒரு கருத்து. அதை நீ எப்படி 2 கண்ணுன்னு சொன்னால் நான் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதைத்தான் கேட்குறேன். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற இதெல்லாம் என்ன கதை? நீ யாருக்கு என்ன பேச போகிற அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை அடுக்கி வச்சு நான் வந்து இந்த கேள்வியை மட்டும்தான் கேட்குறேனே தவிர உடனே தாவேகாவுக்கு எதிராக தான் நாம் தமிழர் செயல்படுது அப்படின்னு பொத்தாம்பதுவாக சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு சீமானவர்கள். பிள்ளைங்க எதிர்க்க மாட்டாங்க, கேள்வி தான் கேட்பாங்க. நீங்கள் வைக்கிற கோட்பாட்டை வந்து தவறாக கற்பிக்கிறீங்க எங்கள் பிள்ளைகளுக்குன்னு கேள்வி தான் கேட்பாங்க. நீங்கள் வைக்கிற கோட்பாடுகள் எவ்வளவு தவறாக இருக்குன்னு கேள்வி தான் வைப்பாங்க. நான் வைக்கிறது தான் திருப்பி வைப்பாங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள்னு சொல்கிறீங்களே, எப்படி? அதுக்கு நேர் எதிர் சித்தாந்தம் இது. அவர்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். அது எப்படி 2 ஒன்றாகும்? சாதி மதம் மொழி இனம் என்று நம்மளை பிரிப்பார்கள் அப்படின்னு மாநாட்டில் பேசுகிறாப்புல. மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னா நீங்கள் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை ஏற்கிறீங்களா, எதுக்கிறீங்களா? உலகெங்கிலும் மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். அப்புறம் மொழி வழியே எப்படி பிரியுது? மொழிதான் கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, அறிவியல், அரசியல். அரசியலுக்கு அடிப்படையே மொழி தான். அதை மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னா எப்படி பேசுகிறீங்க? தம்பி விஜயவோ தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறதுக்கு நான் கட்சி ஆரம்பிக்கலை. நான் கட்சியை ஆரம்பித்து சரியாக 15 ஆண்டுகள் கழித்து தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்பில்ல. விளங்கிருச்சா? நான் பல தேர்தல்களை சந்தித்து 8.22 36 லட்சம் வாக்கு தொட்ட பிறகுதான் அவர் தேர்தலுக்கு வராப்புல. தனித்து நின்று நிலையான ஒரு என்ன சொல்கிறது முழு இசை பெற்ற அங்கீகாரம் பெற்ற கட்சியானதுக்கு பிறகு வராப்புல.